ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு 1 மினிட்ல இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். பார்ட்டிசிபெண்ட்ஸ்ல செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் யார் வந்திருக்காங்க, வரல அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணுங்க. வராதவங்கள இன்னும் பெட்டரா பேசி அடுத்த நாள்ல இருந்து வர வைங்க. ஓகே, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? க்ரூஸ் ஷிப் யாரெல்லாம் வந்து போயிட்டு வந்தீங்களோ, அவங்கள்ல யாராவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரிஜினல் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு எஃபிகே நேம் ரீநேம் பண்ணுங்க. ஒரிஜினல் லிங்க் க்ரூஸ் ஷிப்புக்கான அந்த குரூப்ல போட்டிருக்கேன். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து February 16, சண்டே. நம்ம எவ்ரி சண்டே வந்து நியூ அச்சீவர்ஸ் அவங்கள வந்து பேச வைப்போம். நான் இந்த பிஸ்னஸில் வந்து அச்சீவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறவங்கள பேச வைக்கும்போது தான் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்களாம் எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களும் சாதாரணமாக உள்ள வந்து அச்சீவ் பண்ணவங்க அப்படின்னு அவங்களாம் புது புது ஆளுங்களாம் வந்து பேசும்போது தான் அந்த ஒரு மற்றவங்களுக்கும் அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்களும் இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த ட்ரைனிங் வந்து நம்ம பல வருடமா பண்ணிட்டு இருக்கோம். புதுசா நியூவா பிரான்ஸ் வந்தவங்க, டிபிவியோட வந்தவங்க, இல்ல இந்த மாதிரி டூர் போய் அச்சீவ் பண்ணவங்க, இவங்க எல்லாருமே அச்சீவர் தாங்க. இந்த பிசினஸ்ல வந்து ஒரு மைல்ஸ்டோன் வந்து இது பண்ணியிருக்காங்க இல்லையா, தாண்டி இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி வந்து சாதனை பண்ண சாதனையாளர்கள் பேசக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா தான் எவ்ரி சண்டே. ஓகேங்களா? ஏதாவது ஒரு வகையில அவங்க இந்த பிசினஸ்ல சாதிச்சிருக்கிறாங்க. அந்த சாதனையை வந்து போற்றும் விதமாகவும், அந்த சாதனைய அவங்க ஷேர் பண்ணும்போது மத்தவங்களுக்கும், அவங்க முன்னேறி வரத்துக்கும், அவங்களும் அந்த மாரி சாதனை பண்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த மீட்டிங்க நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுல அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன அ அவங்க உங்களுக்கு சொல்லி தராங்க, இல்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நீங்க கேட்கும்போது, அவங்களோட அனுபவத்த நீங்க வந்து கேட்கும்போது, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில, எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இல்ல ஒவ்வொரு வேர்டுமே ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல மீட்டிங் 1 ஹவர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளி துளியா உங்களுக்கு நாலேட்ஜ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். முன்னேறிட்டே இருக்கலாம். உங்க டீம்லயும் அதே மாரி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேட்ஜ் கிடைக்கும். அது மாரி வந்து இந்த ட்ரெய்னிங் வந்து சரி அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ தானே ஷேர் பண்றாங்க. அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அவங்க போயிட்டு வந்தாங்க. அப்படி கிடையாது. இப்ப இங்க எந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? எந்த மாரி ஒரு இடத்துல இருக்கோம்? எந்த மாரி மக்களுக்கு அ அச்சீவ்மென்ட் பண்றாங்க? அப்படிங்கிறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா தான், நம்பளும் கான்ஃபிடென்ட்டா நம்பிக்கையோட பண்ண முடியும். இங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சோர்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு தகுதியான இடம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ப வந்து எந்த ஒரு களைப்பும் இல்லாம, எந்த ஒரு அ டவுட்டும் இல்லாம கான்ஃபிடென்ட்டா வேலை செய்ய முடியும். அங்க எந்த மாரி ஒரு இடம்ங்கிறதே நமக்கு தெரியாம, நம்ப இறங்கி வேலை செய்வோமா? நம்ப வந்து எல்லாத்த விட வெஸ்டேஜ் தான் முக்கியம். இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு எப்ப தோணும்? அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப தெளிவாவும், பிரகாசமாகவும், குழப்பம் இல்லாமவும் இருந்தா தான், அந்த மாரி ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு அறியாமலே நம்ப மனசும், நம்ம மூளையும் நமக்கு வந்து அது சொல்லும். "இத விடாத, இத பண்ணு. இந்த வேலைய விட இது முக்கியம். வெஸ்டேஜ பாரு. மத்தத விட இது பண்ணாத. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடு. இதெல்லாம் தேவையில்ல. இதுதான் தேவை." அப்படிங்கிறத எப்ப குடுக்கும்? அந்த அளவுக்கு ஒரு சரியான பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தா, தெரிஞ்சுக்கிட்டா தான். அது எப்படி நம்ம உணருவோம்? இது மாரி நெறைய விஷயங்கள் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த உணர்ச்சி, அந்த இது வந்து ஆழமா நமக்குள்ள பதியும். ஓகேங்களா? அதனால இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்கங்கிறத கவனிங்க. கம்பெனி வந்து பாருங்க புது புது ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வளரக்கூடிய கம்பெனி இப்ப வெளிய பாருங்க எத்தனையோ டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்கு. சும்மா 4 பொருள், 10 பொருள வச்சுக்கிட்டு, இல்ல ஒரு சில ப்ராடக்ட்ட மட்டும் வச்சுக்கிட்டு, பிசினஸ் பண்றேன்னு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா வெஸ்டேஜ் கம்பெனி வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. 20 வருஷமாச்சு இன்னமும் வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னமும் வந்து புது புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு கம்பெனி வந்து வளரல, வெளிய இது டவுன் ஆயிட்டுருக்கு. அதோட அ என்ன சொல்றது? டீக்ரோத் ஆயிட்டுருக்கு. அப்டின்னா, அந்த கம்பெனி வந்து இருக்கிற ஸ்டோர்லாம் மூடுவாங்க. ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாரி ஒரு இடத்துல போய் நம்ப வந்து நம்பளோட ஃபியூச்சர வந்து அங்க அ இருக்கும் அப்டின்னு நம்ம நெனைக்க முடியுமா? ஆனா வெஸ்டேஜ் கம்பெனி பாருங்க, புதுசா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றாங்க. டிஎல்சிபிஸ் ஓப்பன் ஆயிட்டுருக்கு. புது புது ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு. இன்னும் பைப்லைன்ல இன்னும் எத்தனையோ ப்ராடக்ட் இருக்கு. புதுசா ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்காக இன்னும் பைப்லைன்ல எத்தனையோ ப்ராடக்ட்டுக்கான ரிசர்ச் போயிட்டு இருக்கு. 2030க்குள்ள கம்பெனி இந்த மாரி ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு விஷன் வச்சு வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னு பாருங்க. எந்த மாதிரி ஒரு கம்பெனில இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல கம்பெனி வளரக்கூடிய இடத்துல நல்ல ஒரு டீம்ல இருக்கும்போது, நம்ம அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு இந்த மாதிரி சோர்ஸ பயன்படுத்தி நம்ம வளரணுமா? கூடாதா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி ஓகே. இங்க யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க நேமுக்கு முன்னாடி எஃபிகேன்னு சொல்லிட்டு நேம ரீநேம் பண்ணுங்க. நான் உங்கள அட்மிட் பண்றேன். ஓகே.